வரைபடத்தில் தெரியும் இக்குறிய நிலப்பரப்பு தான் சிலிகுரி வழித்தடம், அதாவது இந்தியாவின் சிக்கன் ஸ்னேக். வெறும் 20 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இது 5 கோடி மக்கள் வாழும் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவுடன் இணைக்கும் ஒரே பாலமாகும். இதன் மிக அருகிலேயே அமைந்துள்ள வங்கதேசம் சமீபத்தில் இந்த வழித்தடத்திற்கு அருகிலுள்ள ஒரு பெரிய நதிநீர் திட்டத்திற்கு சீனாவின் ஆதரவை நாடியுள்ளது. கட்டுமான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்றாலும் இந்திய எல்லைக்கு இவ்வளவு அருகில் சீன பொறியாளர்கள் காலடி எடுத்து வைப்பதே பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது. மேலும் இத்தகைய எச்சரிக்கை அறிகுறிகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. ஏனெனில் தெற்காசியா முழுவதும் சீனாவின் நிதியுதவியுடன் உருவான துறைமுகங்களும் திட்டங்களும் இன்று பறந்து விரிந்து கிடக்கின்றன. பல தசாப்தங்களாக நீடித்த இந்தியாவின் பிராந்திய ஆதிக்கத்திற்கு இப்போது கடுமையான சவால் எழுந்துள்ளது. தெற்காசியா காலம் காலமாக இந்தியாவின் செல்வாக்கு மண்டலமாகவே இருந்து வந்துள்ளது. ஆனால் சீனா வல்லரசாக உருவெடுத்து வரும் நிலையில் அந்த ஆதிக்கத்திற்கு இப்போது கடுமையான சவால் எழுந்துள்ளது. இதை சீனா எப்படி செய்கிறது? பணபலம், ராணுவ கூட்டணிகள் மற்றும் அரசியல் செல்வாக்கு. முதலில் பணபலம். பாகிஸ்தான் முதல் இலங்கை வரை பரபரப்பான கடல் வர்த்தக பாதைகளில் துறைமுகங்களை அமைத்துள்ளது சீனா. சீனாவிற்கு இவை வர்த்தக கதவுகளாக இருந்தாலும் பிற்காலத்தில் ராணுவ தளங்களாகவும் மாறக்கூடும் என்பதால் ஆய்வாளர்கள் இதனை முத்துமாலை வியூகம் என்கின்றனர். சீனா வர்த்தக நோக்கங்களுக்காக மட்டுமே முதலீடு செய்வதாக கூறினாலும் அதன் இறுதி முடிவு ராணுவ வியூகம் சார்ந்ததாகவே இருக்கும். இது ஒரே இரவில் நடந்துவிடவில்லை. 2013 சீனா தனது பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் மூலம் பல லட்சம் கோடி ரூபாய்களை தெற்காசியாவின் உள்கட்டமைப்பு மற்றும் வர்த்தகத்தில் வாரி இறைத்துள்ளது. அனைத்து தெற்காசிய நாடுகளுக்கும் சீனாவே முதன்மை வர்த்தக கூட்டாளியாக உள்ளது, இந்தியா அல்ல. இங்குள்ள ஒவ்வொரு நாடும் சீனாவின் முதலீட்டையே விரும்புகின்றன. குறிப்பாக 2015 பாகிஸ்தானில் தொடங்கப்பட்ட சீனாவின் முதன்மை திட்டம் CPAC மேற்கு சீனாவை அரபிக்கடலுடன் இணைக்க நெடுஞ்சாலைகள், மின் நிலையங்கள் மற்றும் குவார்டர் ஆழ்கடல் துறைமுகத்தை சீனா உருவாக்கியது. 10 ஆண்டுகளுக்கு பிறகும் வெளிநாடுகளில் சீனா மேற்கொண்ட மிகப்பெரிய முதலீடுகளில் ஒன்றாகவே இது நீடிக்கிறது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் தெற்காசியாவில் சீனாவின் ஏகாதிபத்திய விரிவாக்கமாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் சீனாவின் பார்வையில் இது ஒரு முன்னோடி திட்டம். தீவிர பொருளாதார நெருக்கடியில் உள்ள ஒரு நாட்டிற்கு உட்கட்டமைப்பு மற்றும் திறன் மேம்பாட்டின் மூலம் உதவ முடியும் என்பதை வளரும் தெற்குலக நாடுகளுக்கு நிரூபிப்பதே இதன் நோக்கம். சாலைகள் மற்றும் துறைமுகங்களுடன் மட்டும் நின்றுவிடாமல் தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி துறையிலும் சீனா காலடி எடுத்து வைத்துள்ளது. இதில் 17 கோடி மக்கள் தொகை கொண்ட வங்கதேசம் பெரும் பலனை அடைந்துள்ளது. வளரும் பொருளாதாரம், பிரம்மாண்ட ஆடை தொழில் மற்றும் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் காரணமாக வெளிநாடுகளில் தொழில் விரிவாக்கம் செய்ய நினைக்கும் சீன நிறுவனங்களுக்கு வங்கதேசம் ஒரு சிறந்த தேர்வாக மாறியுள்ளது. சீனா தன் உபரி உற்பத்தி திறனை வெளியேற்றவும் குறைந்த செலவு கொண்ட நாடுகளுக்கு தனது தொழிற்சாலைகளை மாற்றவும் நினைக்கும் சூழலில் அதற்கு வங்கதேசம் மிகவும் பொருத்தமான இடமாக அமைந்துள்ளது. இந்தியாவை விட 5 மடங்கு பெரிய பொருளாதாரம் கொண்ட சீனா இந்தியா ஈடுகொடுக்க முடியாத வேகத்தில் நிதியை வாரி வழங்குகிறது. ஆனால் தொடக்கத்தில் நாம் பார்த்த சிக்கன் ஸ்னேக் பகுதிக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? புதுடெல்லிக்கு சீனாவின் இப்பொருளாதார கூட்டணிகள் நாளைய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறக்கூடும். இந்தியாவின் நீண்டகால எதிரியும் சீனாவின் நெருங்கிய கூட்டாளியுமான பாகிஸ்தானை விட இதற்கு சிறந்த உதாரணம் வேறு எங்கும் இல்லை. போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ட்ரோன்கள் முதல் செயற்கைக்கோள்கள் வரை பாகிஸ்தானின் மிகப்பெரிய ராணுவ விநியோகஸ்தராக சீனா உள்ளது. மே 2025 மோதலில் சீனா பாகிஸ்தான் கூட்டு இந்தியாவுக்கு பெரும் ராணுவ அச்சுறுத்தலாக மாறியுள்ளதை நிரூபித்துள்ளது. பாகிஸ்தான் பயன்படுத்தும் செயற்கைக்கோள்கள், ட்ரோன்கள் என நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் சீனாவினுடையது. இந்தியாவிடம் இல்லாத 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் மற்றும் AIP ரக அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை கூட பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து பெறுகிறது. சீன தயாரிப்பு J-10 விமானங்கள் மூலம் இந்திய விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பாகிஸ்தானின் 80% ராணுவ தளவாடங்கள் சீனாவில் இருந்தே வருகின்றன. இந்த நாடுகள் சீனாவுடன் கைகோர்ப்பது தெற்காசியாவில் இந்தியாவிற்கு பெரும் பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்குகிறது என்பதே உண்மை. பாகிஸ்தானை தாண்டி ஒட்டுமொத்த தெற்காசியாவிலும் சீனா ஒரு முக்கிய பாதுகாப்பு பங்காளியாக உருவெடுத்துள்ளது. இதற்கு வங்கதேசமே மிகச்சிறந்த உதாரணம். வங்கதேசத்திற்கு போர் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கி அவற்றுக்கான தளங்களையும் சீனா அமைத்துக் கொடுத்துள்ளது. இப்போட்டி நில எல்லையோடு மட்டும் நின்றுவிடாமல் இந்திய பெருங்கடல் வரை நீண்டு கடற்படை சமநிலையை மாற்றுகிறது. இந்திய பெருங்கடல் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய பகுதி. எதிர்காலத்தில் இத்தலங்களை சீனாவின் கடற்படை பயன்படுத்த தொடங்கினால் அது இந்தியாவை நாலாபுறமும் சுற்றி வளைத்து தீவிர அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். ஆனால் இந்தியா இதை வேடிக்கை பார்க்காமல் கடற்பாட்டு கூட்டுறவை விரிவுபடுத்தி புதிய இணைப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. சீனாவின் அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக இந்தியா தனது தீவுகளின் கடற்படை பாதுகாப்பை பலப்படுத்தி அண்டை நாடுகளுடன் கைகோர்த்து வருகிறது. உண்மையில் சீனாவின் ஆதிக்கமே இந்தியாவை மேலும் தீவிரமாக செயல்பட தூண்டியுள்ளது.
ஒரு தசாப்தத்திற்கு மேலாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் இந்தியா நெருங்கிய நட்பை பேணியது. மக்கள் புரட்சியால் அவர் அகற்றப்பட்ட பிறகு மக்களால் எதிர்க்கப்பட்ட அரசுடன் தொடர்புடையதாக இந்தியா பார்க்கப்பட்டது. தற்போது வங்கதேசத்தின் புதிய அரசு இந்தியா மற்றும் சீனா இடையே ஒரு சமநிலையான உறவை பாதுகாக்க முயற்சிக்கிறது. ஒரே கலாச்சாரம் மற்றும் எல்லைகளால் பிணைக்கப்பட்டுள்ளதால் இந்திய அரசியலின் தாக்கம் அண்டை நாடுகளிலும் நேரடியாக எதிரொலிக்கிறது. ஆனாலும் பல தசாப்தங்களாக சீனாவால் பணத்தால் வாங்க முடியாத ஒரு பெரும்பலம் இந்தியாவிடமிருந்து வந்துள்ளது. தெற்காசிய மக்கள் இந்தியாவை வெறும் பொருளாதார நாடாக மட்டுமின்றி ஒரு ஜனநாயக முன்மாதிரியாகவும் பார்த்தனர். ஒரு ஜனநாயக நாடாக திகழ்ந்ததே தெற்காசியாவில் இந்தியாவின் மிகப்பெரிய பலம். அண்டை நாடுகளில் எத்தகைய ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அங்குள்ள மக்கள் இந்தியாவையே தங்களின் வழிகாட்டியாக கருதினர். ஆனால் மோடியின் கடந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா அந்த தனித்துவமான அடையாளத்தை இழந்து நிற்கிறது. ஆகவே தொடக்கத்தில் பார்த்த சிலிகுரி வழித்தடம் முதல் துறைமுகங்கள், போர் விமானங்கள் வரை அனைத்தும் இப்பிராந்திய மேலாதிக்க போட்டியோடு இணைந்துள்ளன. ஒருபுறம் பணபலம் கொண்ட சீனா, மறுபுறம் ஆழமான வரலாற்று வீரர்களை கொண்ட இந்தியா. இதில் யார் வெல்வார்கள்? உங்கள் கருத்தை பதிவிடுங்கள்.